Good morning to all. Welcome to Blue Stars online class. This is account section. Now we are in chapter 1, incomplete record. And now the exercise number 18. We are going to the exercise number 18. Mary does not keep her book under double entry system. From the following detail, prepare trading and profit loss account for the year ending 31st March 2019 and balance sheet as on that day. This is the cash book. Okay, you can see the cash book here. This cash book particulars, and here the debit particulars and credit particulars given. You can see balance brought down 1,20,000 to sales 3,60,000 to debtors 3,40,000. By purchases 1,50,000, by creditors 2,50,000, by wages 70,000, by sundry expenses 1,27,000, and balance brought down, that is balance carried down 2,23,000. So total pathina 8,20,000 இருக்கு. ஸோ இது வந்து கேஷ் புக். ஓகே, இதில் அதர் இன்ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதர் இன்ஃபார்மேஷனில் யூ கேன் சி அதர் இன்ஃபார்மேஷன் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,10,000, 1,80,000. அப்போ என்னென்னா இது ஓப்பனிங் டேட்டு, இது க்ளோசிங் டேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டேட்டர்ஸ் 1,30,000 இங்கே வந்து கொடுக்கல, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 1,60,000, 90,000. ஓகே, அதுமாதிரி இங்கே ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க 80,000, 80,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டு அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன்ஸில் உங்களுக்கு தெரியுமா பாருங்க, இங்கே கவனிங்க. அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன்ஸில் கிரெடிட் பர்ச்சேசஸ் 1,80,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2,90,000 சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் 2,80,000. டிப்ரிசியேட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பை 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க பர் ஆனம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங், தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இடத்துல பாருங்கள். நம்ம என்ன கேட்டிருக்காங்க, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணவுக்கு என்ன வேணும், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் நம்ம போடுவோம் இல்லையா. அப்போ முதல்ல என்ன, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் வேணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றே விஷயம் பாருங்கள். இங்கே ஓப்பனிங் டெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் டெட்டர்ஸ் கொடுக்கல. ஓகேவா? இது வந்து 31, இது பார்த்தீங்கன்னா 31/3/2019 இருக்கும். இது 31 இருந்தால் இது என்ன இருக்கும், 1/4/2018 இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஓப்பனிங், இது க்ளோசிங். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், டெட்டர்ஸ் பாருங்கள் இங்கே இல்லை. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கொஸ்டினில் பாருங்கள், நமக்கு தேவையானது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கேபிட்டல். நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் எடுப்போம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு இங்கே பாருங்கள் ஸ்டாக் இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட் நமக்கு என்னோட சேல்ஸு பர்ச்சேஸ் வரும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் ருபீஸ் 1,80,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது 2,90,000 சொல்லியிருக்காங்க. அப்போ சேல்ஸும் கொடுத்துட்டாங்க, பர்ச்சேஸும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம கேஷ் ப்ளஸ் கிரெடிட் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை கிரெடிட்டாக இருந்தாலும் அதை மட்டும் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இப்போ நமக்கு ட்ரேடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுமே வேணும், ரெண்டு இருக்குது. தட் இஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனிங், இங்கே ஸ்டாக் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல நமக்கு தேவை அப்படிங்கிறது முக்கியமானது என்னென்னா பர்ச்சேஸும் சேல்ஸும். ஸோ நமக்கு இங்கே பர்ச்சேஸ் இருக்குது, இங்கே சேல்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் கேஷ் சேல்ஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஓகே, இது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன இல்லை, க்ளோசிங் டெட்டர்ஸ் இல்லை. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வி ஹாவ் டு ஃபைண்ட் என்னது டோட்டல். இந்த என்ன வேணும், க்ளோசிங் டெட்டர்ஸ் தேவை. க்ளோசிங் டெட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், என்ன ஃபார்மேட் போடுவோம், டோட்டல் டெட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்போம் இல்லையா. ஞாபகம் இருக்கா, போன சம்மில் போட்டோம். அந்த டோட்டல் டெட்டர்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டோட்டல் டெட்டர்ஸை கண்டுபிடிச்சிப்போம். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுக்கேன். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிங் டேட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். ஆனால் நமக்கு தேவையில்லை, ஏன்னா புக்லேயே சொல்லிட்டாங்க ஓப்பனிங் கேபிட்டல் 2,80,000 சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் தேவையில்லை. ஓகே,
நமக்கு ஓப்பனிங் கேப் தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் என்ன, கேஷ் புக். ஓகேவா? கேஷ் புக் நம்ம 11th படிச்ச ஞாபகம் இருக்கா? சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக், அந்த பெட்டி கேஷ்லாம் படிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த கேஷ் புக்கு இது சிங்கிள் காலம் கேஷ் புக் இது. ஓகே, இப்போ சிங்கிள் காலம் கேஷ் புக் அர்த்தம், பணம் வெளியில் போயிருந்தால் என்ட்ரி போட்டிருப்பாங்க, பணம் கொடுத்துருந்தாலும் என்ட்ரி போட்டிருப்பாங்க, அதான் அர்த்தம். பணம் வாங்கினாலோ கொடுத்தாலோ என்ட்ரி போட்டிருந்தா அது என்னது, கேஷ் புக்கில் என்ட்ரி போடும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், பை பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கவனிங்க. பை பர்ச்சேசஸ்ன்னு இருக்குது. பை பர்ச்சேஸ்னு அர்த்தம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு பர்ச்சேஸ் இருப்போம் இல்லையா, அந்த பர்ச்சேஸ் கூட இது என்னவாக இருக்கும், இது கேஷ் பர்ச்சேஸாக இருக்கும். இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இது கிரெடிட் பர்ச்சேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னது, இது கேஷ் பர்ச்சேஸ். புரியுதான்னு பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இது கவனிங்க, இங்கே பாருங்கள், இது பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கேஷ் பர்ச்சேஸ். இது என்னது, பை கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், இது என்ன சைடு, இது பேமெண்ட் சைடு. ரைட்டா? கிரெடிட் சைடு என்னது, பேமெண்ட் சைடு. டெபிட் சைடு இன்கம் சைடு, உங்களுக்கு தெரியும். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணது காசு கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா, ரெண்டாவது பை கிரெடிட்டர்ஸ்னு இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரெடிட்டர்ஸ்க்கு காசு கொடுத்துருக்கேன், அப்போ பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ். ஓகேவா? இது நம்ம என்ன எடுத்துக்கணும், பெய்டு டு கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பை வேஜ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காசு கொடுத்து வேஜாக கொடுத்துருக்கோம், வேஜ் பே பண்ணியிருக்கோம் அர்த்தம். இங்கே சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கோம் அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது இந்த சைடில் பாருங்கள், இங்கே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, கேஷ் இன் ஹேண்ட். ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட், இது க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட். ரைட்டா? அப்படி தானே படிச்சிருக்கோம். நம்ம கேஷ் புக் போடும்போது லாஸ்ட்டு அப்படிங்கிறது கேஷ் பேங்க்குங்கிறது என்ன வந்துச்சு, கேஷ் அட் ஹேண்டும் பேங்காக இருந்துச்சு இல்லையா? ஸோ இங்கேருந்து கேஷ் புக்கில் ஓப்பனிங் கேஷ் இது, க்ளோசிங் கேஷ் இது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஓகே இது என்னது, கேஷ், அதாவது ஓப்பனிங் கேஷ் வந்து 1,20,000, க்ளோசிங் கேஷ் வந்து 2,23,000. ஸோ ரெண்டும் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பாருங்கள், இது என்ன சைடு, இது ரெசிப்ட் சைடு இல்லையா? ஸோ ரெசிப்ட் சைடில் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. 3,60,000 ருபீஸ் என்ன பண்ணியிருக்க, நம்ம விற்றுருக்கோம், அப்போ நமக்கு பணம் வந்திருக்கு. டெட்டர்ஸ் கிட்ட வந்து நமக்கு வந்திருக்கு 3,40,000 டெட்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரெசிப்ட் சைடு. இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் புக் டீட்டெயில்ஸ் வச்சுட்டு என்ன அதர் இன்ஃபார்மேஷன் டீட்டெயில் வச்சுட்டு அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன் டீட்டெயில்ஸ் இதை மூணுமே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும். இது போடும்போது உடனே கவனிங்க, இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், இது 3லேருந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள் ஓப்பனிங் கேப்லிங் இருக்கா, எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இது ஓப்பனிங் கேப்லிங் இருக்குது, அது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன வேணும், ட்ரேடிங் போடும்போது ஃபஸ்ட் தேவை ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 1,10,000 இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000 இருக்குது, நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் எடுக்கும்போது பாருங்கள், கிரெடிட் பர்ச்சேஸ் இங்கே இருக்குது, இங்கே கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது. கிரெடிட் பர்ச்சேஸும் கேஷ் பர்ச்சேஸ் பாருங்கள், கேஷ் பர்ச்சேஸ் இங்கே இருக்கா, இதை நம்ம எடுத்துப்போம். அதேமாதிரி இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ நான் ரெண்டையும் ஆட் பண்ணி காட்டுவேன். சேல்ஸ் பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கே ஒரு சேல்ஸ் இருக்குது. இது என்ன சேல்ஸு, இது கேஷ் சேல்ஸ். ஸோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000 இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வேஜஸ் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆமாவா? அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எங்கே காட்டுவோம், ட்ரேடிங்கில் காட்டுவோம். அப்போ நம்ம ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் இந்த வேஜஸாக காட்டுவோம். புரிஞ்சா? சரி, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடும்போது இதில் கவனிங்க, இதில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. என்ன இருக்குது, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் சைடில் காட்டுவேன். நம்ம ட்ரேடிங் போட்டோடனே கிராஸ் ப்ராஃபிட் கொண்டு வருவோம். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு என்ட்ரி போடுவோம். போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்சஸை எங்கே கொண்டு வரும், டெபிட் சைடில் காட்டுவோம். ஓகேவா? வேறு இந்த இன்கம்மும் இதில் இல்லை. ஓகே, ஆனால் ஒன்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே பாருங்கள், டிப்ரிசியேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டிப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பை 10% per annum இருக்குது. ஓகேவா? அப்போ வருஷத்துக்கு 10% டிப்ரிசியேஷன் போடணும். இங்கே பாருங்கள், இது க்ளோசிங், இது ஓப்பனிங், இது க்ளோசிங். எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோசிங் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 80,000ல் 10% நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சிட்டு இந்த 8,000 மைனஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட் எங்கே காட்டும், நம்ம ட்ரேடிங்கில் காட்டும். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி காட்ட போகிறோம். ஓகேவா? சரி,
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் தட் இஸ் பேலன்ஸ் ஷீட். நெட் ப்ராஃபிட் கிடச்சோடனே பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் க்ளோசிங் பேலன்ஸ். இதை வச்சு தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம். ஆனால் நமக்கு என்ன இல்லைங்க, டெட்டர்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெட்டர்ஸ் தேவை. டெட்டர்ஸ் தேவைன்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் டெட்டர்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, டோட்டல் டெட்டர்ஸ் நம்ம ஃபார்மேட் படிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் டெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த க்ளோசிங் டெட்டர்ஸை இங்கே போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சம் போடுவோம். போடலாமா? இது கொஞ்சம் கவனித்து போடணும். ஈஸியானது தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டஃப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஓகேவா? இந்த சம் வந்து பெரிய சம்மாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. எங்கே புரியல அப்படிங்கிறது நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டியது டோட்டல் டெட்டர்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், க்ளோசிங் டெட்டர்ஸ் தெரியல. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், க்ளோசிங் தட் இஸ் டோட்டல் டெட்டர்ஸ். அந்த டோட்டல் டெட்டர்ஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் டெட்டர்ஸ் போடுறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் கிரெடிட் சைடு இங்கே வரும், டெபிட் சைடு இங்கே வரும். இங்கே வந்து பர்டிகுலர்ஸ், இங்கேயும் பர்டிகுலர்ஸ், இங்கே ருப்பீஸ் போடுவோம், அதேமாதிரி இங்கேயும் ருப்பீஸ் போடுவோம். ஓகேவா? இந்த ஃபார்மேட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நீங்கள் கவனிச்சிங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் சம் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், இதில் நம்ம எடுத்தோடனே என்ன போடுவோம், நம்ம இங்கே எடுத்தோடனே என்ன போடுவோம், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இங்கே ஓப்பனிங் டெட்டர்ஸ் வந்து எப்பவுமே ஓப்பனிங் பேலன்ஸ் காட்டும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு எழுதும். ப்ராட் டவுன் பார்த்தீங்கன்னா 1,30,000 அப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். அதுதான் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன சேல்ஸாக இருக்கும், கிரெடிட் சேல்ஸ். இப்போ இதில் பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே ஆன்சர் தான் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஆனால் இங்கே கொஸ்டினில் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,90,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த சைடில் ஃபஸ்ட் நம்ம என்னதும் பை கேஷ் அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லையா. கேஷ் அப்படின்னா அது என்னத்தோம், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் என்னது, கேஷ் ரிசீவ்னு சொல்லியிருப்போம். ஸோ இது 3,40,000 அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கவுண்ட் கிடையாது, ரிட்டர்ன்ஸ் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பை பேலன்ஸ் கேரி டவுன். இதனது க்ளோசிங் இல்லையா, இல்லை பேலன்சிங் ஃபிகர் என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, இதுதான் பேலன்ஸ் ஃபிகராக கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்க, இங்கே என்ன வருது அப்படின்னா 4,20,000 வருது. நான் அப்படியே போட்டேன். இங்கேயும் 4,20,000 போடுவோம். இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கா, தட் இஸ் 4,20,000க்கும் 3,40,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000. இந்த 80,000 என்னன்னு சொல்கிறோம், நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது க்ளோசிங் டெட்டர்ஸ். இதான்னு சொல்லுவோம், க்ளோசிங் டெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். சரி, நம்ம இதிலே போட்டலாம். இங்கே பாருங்கள், நான் இங்கே டேரெக்டாக போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, பாருங்கள், ஹெட்டிங் எதுக்கலாம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். அதை எழுதும் இல்லையா, ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019. ஓகேவா? நான் இப்போ போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவல் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போகிறோம். உங்களெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட தெரியும். ஃபஸ்ட் நம்ம என்ன ஐட்டம் எழுதும், ஃபஸ்ட்டு தானே ஓப்பனிங், தட் இஸ் ஹெட்டிங்கில் எழுதிங்க பர்டிகுலர்ஸ், எழுதுகிறோம், ருப்பீஸ் போட்டுங்க. அதே மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட் கம்பல்சரியாக நீங்கள் எழுதணும். ஓகேவா? இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிற ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும், ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே இங்கே ஃபஸ்ட்டு எழுதுகிற ஐட்டம் டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் 1,10,000 இருக்குது. அதை அப்படியே போட்டுங்க. ரெண்டாவது 2 பர்ச்சேசஸ் எழுதுங்க.
ஓகேவா? பர்ச்சேசஸ் போடும்போது கவனிக்க வேண்டியது கேஷ் பர்ச்சேஸும் கிரெடிட் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது அந்த கேஷ் புக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் பாருங்கள் பர்ச்சேசஸ் கேஷ் தட் இஸ் பர்ச்சேசஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 1,50,000 இருக்குது, அதை எடுத்துங்க. ஓகேவா? கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களா? அதில் கிரெடிட் பர்ச்சேசஸ் இருக்குப்பாங்க 1,80,000. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி அவுட்டரில் காட்டுவோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சேல்ஸ் தான் காட்டுவோம் இல்லையா? ஸோ நான் சேல்ஸ்னு எழுதிக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் கேஷ் சேல்ஸ் இருந்தாலும் கிரெடிட் சேல்ஸ் இருந்தாலும் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணிப்போம். ஸோ இங்கே கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கில் சேல்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்களா? 3,60,000 அது எடுத்துக்கங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில் 2,90,000 இருக்குது பாருங்களேன், அதை எடுத்துக்கங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தட் இஸ் 6,50,000 வரும். ஓகேவா? ஸோ நம்ம இது என்ன பண்ணிட்டோம் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே கேஷும் கிரெடிட்டும் ஆட் பண்ணும்போது 1,50,000 ப்ளஸ் 1,80,000 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3,30,000 ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே நம்ம பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே பை க்ளோசிங் ஸ்டாக் தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கேஷ் இது இருக்கு இல்லையா? அது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு 1,10,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங்கில் 1,80,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நீங்கள் இங்கே போடணும். ஓகேவா? போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆஸ் யூஷுவல் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் இதை போடும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு. சரி, இந்த டோட்டல் போடும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 6,50,000 ப்ளஸ் 1,80,000 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 8,30,000 வருது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் கிரெடிட் சைடு தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1,10,000 இருக்குது, 3,30,000 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. 4,40,000 தான் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அதிகம். ஸோ 8,30,000 நம்ம இங்கே போட்டுரும். மிச்சம் பேலன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் நம்ம மறந்துருக்கோம். என்னென்னா வேஜஸ்னு இருக்குது பாருங்களேன். வேஜஸ் எடுக்க சொன்னேன் இல்லையா? அதுக்கு நம்ம இங்கே 2W வேஜஸ் அப்படின்னு WAGS வேஜஸ் போட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கு பாருங்களேன். கேஷ் புக் இருக்கா வேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 70,000 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எங்கேன்னு தேடி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சம் போடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 3,20,000 வரும். ஓகே, 3,20,000. இந்த 3,20,000 நம்ம என்ன சொல்லுவோம் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் என்னதும் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நாம் இங்கே என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் போட்டோம். இப்போ P&L போடும்போது ஃபஸ்ட் ஐட்டம் என்ன வரும் இங்கே பை கிராஸ் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ட்ரேடிங் அக்கௌண்ட் 3,20,000. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே வேறு என்ன செலவுகள் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது 1,27,000. ஸோ நம்ம எக்ஸ்பென்ஸ் எப்பவுமே எங்கே காட்டுவோம் இந்த சைடில் தான் காட்டுவோம், டெபிட் சைடில் தான் காட்டுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே போடுறேன். என்னென்னு போடுறேன் பாருங்கள் 2 சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 1,27,000. ஸோ 1,27,000 சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். டிப்ரிசியேஷன் எப்படி போடுவோம்னா 80,000 இருக்குது, அதில் 10/100 போடுவோம். அப்போ 8,000 என்னவாக இருக்கும் டிப்ரிசியேஷனாக இருக்கும். ஓகேவா? இங்கே 8,000 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் டிப்ரிசியேஷனாக இருக்கும். இதுதான் வந்து இங்கே போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அமௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே 3,20,000 தான் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும் கண்டிப்பாக 3,20,000 தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணுற அக்கௌண்ட்டு 3,20,000. ஸோ இங்கேயும் நம்ம
3,20,000 போட்டுரும். போட்டதுக்கப்புறம் இங்கே டிஃபரன்ஸை பாருங்கள், 1,27,000 இருக்குது, ஒரு 80,000 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வருது என்னவாக இருக்கும், 1,85,000. தட் இஸ் 3,20,000ல் உங்களுக்கு 2,07,000 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது 1,85,000. ஓகேவா, 1,85,000 வரும். ஸோ 1,85,000 அப்படிங்கிறது என்ன இருக்கும், டு நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணுவோம் ஞாபகம் இருக்குது இல்லையா, என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போவோம். இந்த நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போவோம். சரி, இப்போ கொண்டு போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுவோம், பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் அப்படின்னு போடுவோம். பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன். என்ன டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 31/3/2019. 2019 தான் இதோட டேட். ஓகேவா, ஸோ நான் 2019 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த சைடு அசட் சைடும் ஒரு சைடு லைபிலிட்டி சைடும் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் என்ன சைடு, லைபிலிட்டிஸ், இது அசட்ஸ். ஓகேவா, நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா என்ட்ரியும் போட போகிறோம். என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், எப்பயுமே இந்த லைபிலிட்டி சைடில் இருக்கும்போது நீங்கள் க்ளோசிங் தான் பார்க்கணும். அந்த அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் க்ளோசிங் டேட் கொடுத்துருப்பாங்க, 31/3/2019 சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். அதை விட்டு இன்னொரு டீட்டெயில்ஸை நீங்கள் எடுக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ நான் எழுதுகிறேன் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறது 2,23,000. 2,23,000 அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கேஷ் இன் ஹேண்டுக்கு அப்புறம் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சருக்கு என்ன சொல்கிறாங்க, டிப்ரிசியேஷன் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுப்போம், எப்பவுமே உங்களுக்கு சன்ட்ரி டெட்டர்ஸ் எடுப்போம் இல்லையா. சன்ட்ரி டெட்டர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, இல்லை. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதனால அந்த சன்ட்ரி டெட்டர்ஸ் நம்ம அப்படியே போட போகிறோம். க்ளோசிங் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, சன்ட்ரி டெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்களா, அந்த 80,000 நம்ம இங்கே போடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் தான் போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், க்ளோசிங் ஸ்டாக்கு இங்கே போடுறோம். க்ளோசிங் ஸ்டாக் எங்கே இருக்கும், அந்த ஓப்பனிங் க்ளோசிங்கில் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங் ஸ்டாக் தான் இங்கே. அது பார்த்திங்கன்னா 1,80,000 இருந்தது. அந்த 1,80,000 அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேவா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஒரு ஐட்டம் இருக்கும். இந்த ஃபர்னிச்சர் ஒரு ஐட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்னிச்சர் அப்படி 80 lakhs இருக்குது. இந்த 80 lakhsல லெஸ் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்ட் இருக்குது, 10% டிப்ரிசியேஷன் இருக்கா. ஸோ அந்த 8,000 நான் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் 72,000 நான் இங்கே அவுட்டர் காலத்தில் போட்டிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த சைடில் வாங்க, தட் இஸ் லைபிலிட்டி சைடில் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர் ஐட்டம் என்ன இருக்கும், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். இந்த சன்ட்ரி கிரெடிட்டர்ஸில் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் க்ளோசிங் டேட்டில் பாருங்கள் 90,000 இருக்குது, அதை எடுத்து அப்படியே போட்டுக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது கேபிட்டல். கேபிட்டலில் ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அவங்க இதில் 2,80,000 இருக்க கொஸ்டினில் கவனிங்க. அந்த 2 lakhs எடுத்துக்கங்க. அது கூட நம்ம என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த நெட் ப்ராஃபிட் 1,85,000 நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வருது பார்த்திங்கன்னா 4,65,000 வருதுங்களா. இங்கே 5, இங்கே வந்தீங்கன்னா 16, 1, 4,65,000 இருக்குது. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் என்ட்ரி போட்டோம் இல்லையா. இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம், நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இங்கே 4,65,000 கூட ஒரு 90,000 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்,
65 ஒரு 55 வரும். ஸோ 5,55,000 ஆன்சர் வருது. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 2,23,000 இருக்குது, 80,000 இருக்குது, 1,80,000 இருக்குது, 72,000 இருக்குது. ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது 1,82,000 எப்படி வரும்? இங்கெல்லாம் ஆட் பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன வருது? 5,55,000 வருது. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டு டேலி பண்ணிட்டோம். நம்ம பேலன்ஸ் ஷீட் என்ன ஆயிடுச்சு? ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த சம் போடணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? போட்டுட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இல்லையோ டீட்டெயில்ஸ் வேணும், அந்த டீட்டெயில் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அண்ட் தட் இஸ் பேலன்ஸ் ஷீட் பொறுத்தவங்க என்னென்ன வேணும்? மெயினாக வேணுங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக், நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ், சேல்ஸு. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுலாம். ஓகே, அதை பற்றி கிடையாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி க்ளோசிங் நமக்கு பேலன்ஸோட பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அதை வச்சு நம்ம போடலாம். இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சம்மில் நம்ம முதல்ல ட்ரேடிங் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். ஒரு ஆன்சர் வந்தது. அந்த ஆன்சர் வச்சு நம்ம லாஸ்ட்டாக இங்கே பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த க்ளோசிங் டேட்டில் வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஸோ வி கெட் த ஆன்சர் ஹியர். நமக்கு ஆன்சர் கிடச்சிது. நீங்கள் இந்த சம் 2 முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேஷ் புக்கு தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். மற்றபடி இந்த சம்மில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம பழைய சம் தான் போடுறோம். ஆனால் என்னென்னா கேஷ் புக் அப்படிங்கிறது நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த கேஷ் புக் அப்படிங்கிறது கேஷ் பெய்ட் அண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சு தான் நீங்கள் இந்த சம் போடணும். ஓகேவா? அப்படி நீங்கள் இந்த சம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேஷ் புக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது அப்படின்னு. இங்கே ஒன்றுமே இல்லை. இது வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட். தட் இஸ் இது வந்து ரெசிப்ட், இது பேமெண்ட். உங்களுக்கு பணம் வந்து தான் இங்கே இருக்கும், பணம் கொடுத்து தான் இங்கேருந்து இருக்கும். இதில் இருக்க செலவு வரவங்களும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது கூடயே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி சம் ட்ரை பண்ணுங்கள், சம் போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வி வில் see next class.